வணக்கம். நாடார் பாதுகாப்பு பேரவைத் தலைவர் EM சீனிவாசன் நாடார். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நம் அனைவராலும் அறியப்பட்ட நம் பாசத்துக்குரிய அண்ணன் என்று அனைவரும் அழைக்கப்படும் சிட்லப்பாக்கத்தார் என்று அனைவராலும் அன்பாடு அழைக்கப்படும் திரு சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்கள் சட்டமன்ற வேட்பாளராக புரட்சி தமிழன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்துள்ளார். அவரின் சேவைகளை சொல்ல வேண்டும் என்றால் அவர் சேவை தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறார். மக்கள் பணியில் என்றும் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் சொல்லலாம். சிட்லப்பாக்கம் ஏரியை 25 கோடி ரூபாய் தமிழக அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கும்போது கேட்டு அதை பெற்று தந்தார். இன்று வரலாற்றில் தாம்பரம் வரலாற்றில் ஒரு பெரிய மைல்கல்லாக அதை சொல்லலாம். தொடர்ந்து மக்களுக்காக பணியாற்றி வரும் திரு சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து இந்த தொகுதிகளை 6 தொகுதிகளை சிறப்பான முறையில் சேவை செய்தார். மக்களுக்கு எங்கே ஒரு குறை என்றாலும், வெள்ளம் பாதிப்பு, இயற்கை சீரற்றம் எங்கே பட்டாலும் உடனடியாக இறங்கி களத்தில் இறங்கி போராடக்கூடிய ஒரு எளிமையான வேட்பாளர். அவர்களுக்கு அனைவரும் மறவாமல் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எதற்காக சொல்கிறோம் என்றால், இன்று எங்கள் நாடார் வாக்குகளை கேட்பதற்காக எங்கள் சங்கத்திலே அனைத்து சங்கத்தையும் நேரில் வென்று இரட்டை இலை வாக்குகளை கேட்டு சென்றிருக்கிறார். அவர்களுக்கு நாங்கள் கட்டாயமாக திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டோம், திரு சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்களுக்கு தான் வாக்களிப்போம் என்று நாங்கள் தாம்பரம் தொகுதியில் உள்ள அனைத்து நாடார்களும் ஒரு முடிவெடுத்து இன்று அதை நாங்கள் நிறைவேற்றுவதற்காக முதல் கட்டமாக அவர்களை அழைத்து எங்கள் வாழ்த்துக்களையும் எங்களுடைய ஆதரவையும் தெரிவித்துள்ளோம். மீண்டும் அவர்களை வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் மாபெரும் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என்று கேட்டுக்கொள்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து நாடார் சமுதாயங்களும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நாடார்கள் அனைவருமே இன்று தேசிய ஜனநாயக வேட்பாளர்கள் அனைவரும் எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த சின்னத்தில் நிற்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். இன்று எங்கள் நாடார் சங்கத்தை நேரில் சந்திக்க வந்த திரு சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியும், அவர் மாபெரும் வெகுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என சொல்லி வாழ்த்துக்களும் தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.